Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. Today we are going to see a topic which was related to the UPSC 2025 prelims. Okay, the topic was National Bharat Cruise Mission. Okay, the topic was Cruise Bharat Mission, which was recently implemented by the government of India to boost up the cruise tourism. Okay, which means it's a yacht, maybe a boat or other things. Okay. So, to improve the cruise tourism, the Bharat and the government has initiated this particular mission. Okay, let's see why it was in the news. India launched the Cruise Bharat mission to expand the cruise tourism. Okay, இது மெயினான எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த க்ரூஸ் டூரிஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக தான் இது மெயினாக கொண்டு வந்திருக்காங்க. ஓவர் 5 years. ஓகே, 5 years பிளானாக தான் இது வந்து கொண்டு வரக்காங்க. பிளானிங் 10 sea cruise terminals, 100 river cruise terminals and 5 marinas. Marinas means a kind of small port. Okay, the small port is also called as a marinas. Okay, in the term of ecotourism. It aims to double the cruise calls and the passengers. இதோட மெயினான எய்ம் என்னன்னா டபுள் க்ரூஸ் கால்ஸ் அண்ட் பேசஞ்சர். அந்த பேசஞ்சர் வந்து அதிகமாக வரணும், வந்தாதான் வந்து அந்த க்ரூஸ் டூரிசம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் இந்த மிஷின் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ஹான்ஸ் ரீஜனல் அலையன்சஸ் அண்ட் இன்க்ரீஸ் சி அண்ட் ரிவர் க்ரூஸ் பேசஞ்சர்ஸ் பை 2029. ஓகே, இப்போ இருக்கிறது 2024. ஸோ 5 year பிளானாக தான் இது வந்து கொண்டு வந்துருக்காங்க 2029 வரைக்கும். ஓகே, ஸோ இந்த க்ரூஸ் பாரத் மிஷனை என்ன, அது வந்து அதில் எந்த மாதிரிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வாஸ் Cruise Bharat mission is aimed at boosting the tremendous potential of cruise tourism in the country. ஓகேவா, அந்த க்ரூஸ் டூரிசம்ங்கிறது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு ரிவர்ல எடுத்துட்டு நீங்க வந்து போட்ல இருந்து உள்ள போறீங்க, இல்லைன்னா பீச்ல இருக்கீங்க, பீச்ல இருந்து ஒரு யாட்ச் எடுத்துட்டு வந்து நீங்க வந்து அந்த சரௌண்டிங் ஏரியால வந்து சீ செட்டிங் மாதிரி பண்றீங்க. அந்த மாதிரி விஷயத்துல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஒரு க்ரூஸ் டூரிசம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஒரு எய்ம் தான் இதோட மெயினான எய்மா இருக்குது. ஓகே, the country's cruise tourism industry by doubling cruise passenger traffic within 5 years for 2029. ஓகேவா, 2029 அந்த க்ரூஸ் டூரிசம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கணும் பை டபுள் த பேசஞ்சர். இப்போ கரண்டா எவ்வளவு இருக்காங்களோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 lakh people வந்து ஒரு 1 monthல வந்து இந்த க்ரூஸ் டூரிசம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து டபுள் ஆகணும், ஒரு மந்த்துக்கு வந்து 2 lakh மாறணும் அப்படிங்கிறதான் இதோட ஒன் ஆஃப் எய்மா வந்து இருக்கு. ஓகே, இதோட நோடல் மினிஸ்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். ஓகேவா, இந்த மினிஸ்டரா வந்து இதோட நோடல் மினிஸ்ட்ரியா இருந்து அந்த மிஷினை வந்து கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ண போறாங்க. ஓகே, இட் வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் த 3 phases beginning from October 1 of 2024 to 31 March of 2029. ஓகேவா, இந்த டைம் கேட்டகரி, அந்த டைமுக்குள்ளதான் இவங்க வந்து இந்த மிஷின் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறாங்க. ஓகே, இதுல ஃபேஸ் 1 சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா. ஸோ டோட்டலா வந்து 3 phases சொல்றாங்க. அந்த 3 phasesல வந்து ஃபர்ஸ்ட் phase என்னன்னா, இட் வில் ஃபோக்கஸ் ஆன் கான்டாக்டிங் ஸ்டடிஸ், மாஸ்டர் பிளானிங் அண்ட் ஃபார்மிங் க்ரூஸ் அலையன்சஸ் வித் த நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஸோ இந்த க்ரூஸ் டூரிசம் வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாதிரி பிளானிங் வந்து பண்ணணும், அதுக்கு ரிலேட்டடான ரிசர்ச்சஸ், ஸ்டடீஸு, அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் ஏதாச்சும் வந்து ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்காலர்ஸ் வர வச்சு டிஸ்கஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விதமான ஒரு அகடமிக் ரிலேட்டடான பிளானிங் எல்லாமே என்னன்னா phase 1 தான் வச்சிருக்காங்க வித் த நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஓகேவா, இப்போ ஒரு ஸ்ரீலங்கால இருப்பாங்க அவங்க, அதுக்கப்புறம் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் மியான்மர், அந்த மாதிரி நியர்பை கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி அதெல்லாமே அரேஞ்ச் பண்றதுதான் இந்த phase 1 ஒரு எய்மா வந்து இருக்குது. ஓகே, இந்த phase 2ல பாத்தீங்கன்னா it will concentrate on developing the new cruise terminals, marinas and the destination to active the high potential cruise location and the circuits. ஸோ அந்த phase 2ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறப்ப ஒரு அந்த டெர்மினலே இல்லாத ஒரு ஏரியால வந்து புதுசா ஒரு டெர்மினல் வந்து கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஏரியால வந்து ஒரு க்ரூஸ் டூரிசம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, இல்லைன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை டெவலப் பண்றதுதான் இந்த phase 2 ரீல்ஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு தூத்துக்குடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, தூத்துக்குடியில வந்து அதுக்கு வந்து க்ரூஸ் டூரிசம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அங்க ஒரு புதுசா ஒரு டெர்மினல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி
அது மூலியமா வந்து அங்க க்ரூஸ் டூரிஸை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி அது வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்குறது. ஓகேவா, அந்த மாதிரி பண்றதுதான் இதை phase 2 ஒரு டியூட்டியா வந்து வச்சுக்காங்க. மெயினானது என்னன்னா டெவலப்பிங் நியூ க்ரூஸ் டெர்மினல்ஸ். ஓகேவா, இதுதான் phase 2 டார்கெட்டா வந்து இருக்குது. ஸோ phase 3 வந்து பார்த்தீங்கன்னா it will focus on integrating all cruise circuits across the Indian subcontinent, marking the maturity of the cruise ecosystem while continuing the development of cruise terminals, marinas and the destination. ஓகேவா, இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய க்ரூஸ் டெர்மினல்ஸ் எல்லாம் இருக்குது, மரினாஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி டெக்னாலஜிக்கலா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அது வந்து டெவலப் பண்றதா இந்த phase 3 ஒரு டார்கெட். ஓகேவா, ஸோ phase 1, phase 2, phase 3 வந்து 3 பேஸா வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து பிளானிங் அண்ட் ஸ்டடி, அதுக்கப்புறம் phase 2ல பாத்தீங்கன்னா நியூவா இம்ப்ளிமெண்ட் பண்றது, எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஓகேவா, phase 3ல வந்து இருக்கிறத வந்து கொஞ்சம் டெக்னாலஜிக்கலா வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்றது. ஓகேவா, இந்த மாதிரி 3 phases வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அச்சீவ் பண்ண போறாங்க. ஓகே, the mission has identified key initiative across 5 strategic pillars. ஓகேவா, இதோட மெயினான எய்ம் பண்ணி பாக்குறப்ப ஒரு 5 விதமான ஒரு பில்லர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, அந்த பில்லர் பாக்குறப்ப எந்தெந்த ஏரியால வந்து இவங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தான் அந்த 5 பில்லர்ஸ். ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப the sustainable infrastructure and the capital. ஓகேவா, ஒரு இப்போ ஒரு ஆல்ரெடி ஒரு டெர்மினல் வந்து இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஓல்டா வந்து இருக்குது, அதை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணா டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேபிட்டல் ரெவன்யூ வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பில்லர். ஓகேவா, சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கேபிட்டல். செகண்ட் என்ன, the operations including technology enabled. ஓகேவா, இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டெர்மினல்ஸ் எல்லாம் மெரினாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து டெக்னாலஜிகளை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணி அதை வந்து இன்க்ளூட் பண்றதா இந்த செகண்ட் பில்லர். ஓகேவா, டெக்னாலஜி எனேபிள்டா அந்த ஆப்ரேஷன்லாம் ரன் பண்றது. ஓகே, தேர்ட் வந்து க்ரூஸ் ப்ரொமோஷன் அண்ட் சர்க்யூட் இன்டகிரேஷன். ஓகே, தேர்ட் வந்து பாக்குறப்ப க்ரூஸ் ப்ரொமோஷன், அதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் டீம் வந்து வைக்கிறது, அது வந்து எப்படி வந்து நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லா விதமான ஒரு மார்க்கெட்டிங் ஏரியா ஃபுல்லாமே கவர் பண்றதா அந்த தேர்ட் பில்லர். ஓகேவா, அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி, பிஸ்கல் அண்ட் ஃபினான்சியல் பாலிசி. ஸோ இது வந்து பட்ஜெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதான். அந்த ஒரு நியூ டெர்மினல் வந்து எவ்வளோ பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், அதுக்கப்புறம் அந்த பழசை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிஸ்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கிறது வந்து இந்த பில்லர். ஓகே, இந்த கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் எக்கனாமிக் ரிசர்ச். ஓகேவா, இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா எக்கனாமிக்கலா ரிசர்ச் பண்றக்கூடிய ஒரு டியூட்டி அண்ட் ஆல்சோ அந்த ஏரியால இருக்கக்கூடிய யூத்துக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த க்ரூஸ் டூரிசம்ல எப்படி அவங்கள நம்ம வந்து பிளேஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 5th பில்லர்ல வந்து இருக்குது. ஓகேவா, கெப்பாசிட்டி பில்டிங் ஆஸ் வெல் அஸ் த எக்கனாமிக் ரிசர்ச். அது வந்து எக்கனாமிக்கலா எப்படி ரிசர்ச் பண்ணி ஒரு இன்ஸ்டியூட் இல்லைன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அங்க வந்து இந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு இந்த டூரிசம் இல்லைன்னா க்ரூஸ் டூரிசம் அந்த டெர்மினல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, எப்படி வந்து ரெவன்யூ வந்து அதிகமா ஜென்ரேட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்றது. ஓகேவா, அதுதான் இந்த எக்கனாமிக் ரிசர்ச்ல வந்து இவங்க வந்து பண்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த 5 பில்லர்ஸ். இதை வந்து நீங்க மெயின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். த மெயின் மிஷன் டார்கெட்ஸ் 3 க்ரூஸ் செக்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங், இது வந்து முக்கியமானது 3 செக்மெண்ட் வந்து இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ஓஷன் அண்ட் ஹார்பர் க்ரூஸ். இது வந்து என்னன்னா நம்ம ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பீச் வந்து இருக்குதுன்னா அந்த பீச் பக்கத்துல வந்து கொஞ்சம் டெர்மினல் வந்து கிரியேட் பண்ணி அங்க வந்து யாட்ச் டூரிசம், க்ரூஸ் அப்படிலாம் வச்சு கொஞ்சம் டூரிசம் வந்து டெவலப் பண்றது. ஓகேவா, மெயினான ஏரியா வந்து ஓஷன் அண்ட் ஹார்பர் பக்கத்துல இருக்கக்கூடிய க்ரூஸ் டூரிசம். ஓகே, அதுக்கப்புறம் ரிவர் அண்ட் இன்லாண்ட் க்ரூஸ் செக்மெண்ட். ஓகே, இதுல வந்து ரிவர் தெரியும், நம்மளுக்கு வந்து இன்லாண்ட்ல என்ன சொல்லி தெரியும் பாத்தீங்களா, அந்த ரிவர் மூலியமா அந்த ஒரு அமேசான் வந்து ரிவர் இருக்கு. ஓகேவா, நம்ம இந்தியாவில வந்து பாக்குறப்ப கேஞ்சஸ் ரிவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கேஞ்சஸ் ரிவர்ல வந்து எப்படி ஒரு யாட்சை வந்து கொண்டு வந்து அங்க எப்படி அந்த க்ரூஸ் டூரிசம் வந்து கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதுல வரும். ஓகேவா, தென் ஐலாண்ட் க்ரூஸ் டூரிஸ்ட் செக்மெண்ட். ஐலாண்டுன்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம பர்டிகுலர்லா வந்து நம்மளுக்கு வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய லட்சத்தீவு. ஓகேவா, அது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ஒரு க்ரூஸ் டூரிசம் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கிறது அந்த தேர்ட் செக்மெண்ட். ஓகேவா, ஸோ ஓஷன், ரிவர் அண்ட் இன்லாண்ட் அண்ட் தென் ஃபைனலி ஐலாண்ட் க்ரூஸ் செக்மெண்ட். ஓகேவா, இந்த மாதிரி 3 செக்மெண்டா பிரிச்சுதான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெவலப் பண்ண போறாங்க. ஓகேவா, ஸோ இந்த க்ரூஸ் பாரத் மிஷன் சொல்லி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து பிலிம்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு எக்கனாமிக் பூஸ்ட் அப் பண்றதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து நீங்க வந்து இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி
இந்த மாதிரி டூரிசம் மூலியமா வந்து நம்மளுக்கு வந்து எக்கனாமி வந்து பூஸ்டப் பண்ணிக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் நேஷனல் இல்லைன்னா க்ரூஸ் பாரத் மிஷன் அப்படிங்கிற மூலியமா நீங்க வந்து எக்ஸாம்பிளா கொடுத்து நீங்க வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுவோம், உங்களுக்கு பார்த்து ரிப்ளை பண்றேன். See you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.